ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவியூஸில் நடந்தது. ஒரு சூப்பரான ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 100% நாளைக்கு காலையில், அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே படிங்கன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். இது போக அடிஷ்னலாக 2 மார்க்கில் ஒரு 3, 4 மார்க் கொஸ்டினில் ஒரு 2, 6 மார்க் கொஸ்டினில் ஒன்று மட்டும் சேர்த்து சொல்கிறேன். அதை சேர்த்து படிச்சிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுபோக ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் போதுமா, இல்லை புக் இன் சைட்லேருந்து கேட்குறாங்களா அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தது அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 8 சாப்டருக்கான ஒன் வேர்டு ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த ஒன் வேர்டு ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு கேள்வி நமக்கு புக் பேக்கு, 2வது நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள், இதுவும் புக் பேக்கு. இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது இவை அனைத்தும், இதுவும் புக் பேக்கு. சங்க காலத்தில் இல்லாத சொற்கள் திருமணமும் குடும்பமும், இதுவும் புக் பேக்கு. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும், சோழன் நலங்கிள்ளியை கோவூர் கிளார், இதுவும் புக் பேக்கு. குளிமாற்று கணிதத்துறை பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு புக் பேக் தான். அதனால் நீங்கள் ஒன் வேர்டை நினச்சி பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இம்பார்ட்டன்றது கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ் இயரில் இது மட்டுமே நம்ம படித்தா போதுமான்னு நிறையா பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. 100% உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வைஸாக தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைடு உங்களுக்கு 150 கொடுத்துருங்க. என்கிட்ட 8072021998 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் வாங்கினவங்க எல்லாருக்குமே 100% அது போதுமானது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 2 மார்க் கொஸ்டினில் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்தளம் மோங்கு கந்தவேலை தொடர்கான பதவுரை, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். கொடுத்த 4மே நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்டில் இருக்கிறதா, புரியுங்களா? இதுவே உங்களுக்கு 100% போதுமானது. இல்லை இது போக அடிஷனலாக எனக்கு 2 மார்க் நிறையா படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் மட்டுமே போதுமானது. இதோட சேர்த்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க், அதாவது செய்யுளுக்கு சொல்கிறேன். அடுத்தது உரைநடையை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் நடையிலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து கேட்டாங்க. இயல் 5ல் சங்ககாலத்தில் தாய்வழி, இயல் 3ல் சங்ககாலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் கேட்டிருக்காங்க. இது போக புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அக்காலத்து மனன முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அப்படிங்கிறதுக்கு இது கேட்டிருக்காங்க. இது போக பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு எவ்வாறு உயிரூட்டும் என்பதனை விளக்குக அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுபோக புக்கின் சைடில் இருந்து நமக்கு கேட்குறாங்க அப்படின்னம்னா எழுத்தாணிகளினுடைய வகைகள், அதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அந்த செயலை பொறுத்த வரைக்கும் யாழினுடைய வகைகள், இந்த 2ஐயும் படிச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் இதுவே உங்களுக்கு 100% போதுமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு விளை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். கலை உளை உளை இது 3ல் ஒன்று கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 54 இருக்கும். 22ஆம் நம்பரில் அந்த பயிற்சி கேட்டிருக்கிறாங்க. 23ல் பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக்குக. மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும். மேலே இன் ஆள் கூன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும் அப்படின்னு மாற்றணும். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம், வாழ்வு உயரலாம் கொடுத்துருக்காங்க, வாழ்வில் உயரலாம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி 2 கேட்க மாட்டாங்க, 1 தான் கேட்பாங்க. ஏன்னா இதிலேயே 4 மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. சான்றோர் அப்படிங்கிறத சான்றோருக்குன்னு மாத்திரம், மதிப்பு கொடுத்துங்கிறத கொடுத்தால்னு மாத்திரம், வாழ்வுங்கிறத வாழ்வில் அப்படின்னு மாத்திரம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொன்றுக்குமே 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க. கீழ்கண்ட சொற்களில் பிழையை திருத்தி எழுதுக. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. அவன் வெண்மதியிடம் பேசினாய்னு கொடுத்துருக்காங்க. பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது தின்றதுன்னு வரக்கூடாது, தின்றனன்னு வரணும். அவன் வெண்மதியிடம் பேசினாய்னு வரக்கூடாது, பேசினான் அப்படின்னு வரணும். பார்த்தீங்களா, சின்ன மாற்றம். இதுக்கெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது நம்ம 4 மார்க்கில் இது மட்டும் போதுமா அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை, இயல் 3 கேட்டிருக்காங்க. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதனை குறள் வழி நின்று விளக்குக, இயல் 3ல் இருக்கக்கூடியதில் கேட்டிருக்காங்க. இயங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், இயல் 1. யானை புக்கப்புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே, உவமையும் பொருளையும் பொருத்தி. இது போக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இயல் 2ல் இருக்கக்கூடிய நெடுநல் வாடை காட்டும் கார்கால வர்ணனையை எழுதுக அப்படிங்கிறது அந்த ஒரு 4 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, நாளை பறவைகளும் வரக்கூடும், இடம் சுட்டி பொருள் விளக்கம். அதுபோக அதிசய மலர் எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். இந்த 3 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா செயலில் உங்களால் 2 4 மார்க் அட்டன் பண்ண முடியும்.
அடுத்தது உங்களுக்கு உரைநடையை பொறுத்த வரைக்கும் வேளாண் மேலாண்மை குறித்து பரிந்துரைப்பனவற்றை 1 இயல் 8ல் இருக்கிறது எங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மணலில் எழுதியது முதல் தற்காலிக முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். 2 பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம். 3 சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும். 100% இந்த 4 கேள்வி மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார், எத்தனை கேள்வி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா? இந்த 4 கேள்வியை மட்டும் படிங்க. உங்களுக்கான செலக்டட் கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% நீங்கள் நம்பிக்கையோடு படிக்கலாம். அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 39 நிரல் நிறையணி, பொருள் வேற்றுமையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, இது 3 படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு கேள்வி அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பொருள் வேற்றுமையணி, நிரல் நிறையணி, ஏகதேச உருவணி சொல்லியிருந்தேன். புரியுங்களா? அப்போ நிரல் நிறையணி இந்த 3ல் நான் சொன்ன 3ல் 1 கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிரல் நிறையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி கேட்டிருக்காங்க. அடுத்தது இலக்கியம் பாராட்ட 40ஆம் நம்பர். எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். திரண்ட கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி, இது மட்டுமே போதுமானது. கொலவளான்னு நிறையலாம் எழுதாதீங்க. இன்னொன்று அந்த பாடலுக்கு அழகு, எதுகை, அந்த மாதிரி வர்ணனை சொற்கள்லாம் எழுத்துப்பிழை வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அழகாக ஒரு பக்கம் 1.5 பக்கம் வர மாதிரி எழுதுனீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு 4 மார்க் முழுசாக கிடைக்கும். ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதணுன்றதை முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது 41. ஏற்கனவே உங்களுடைய புக்கில் 103ஆம் பக்கம் ஒரு 6 பழமொழி கொடுத்துருப்பாங்க. அந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதணும். திணைத்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் பாடான் திணை கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டியது அந்த 2 தான். பாடான் திணை, செவியறிவு துறை. அப்படி இல்லை அப்படின்னம்னா அடிஷனலாக படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பரிசில் துறை படிச்சுக்கோங்க. 43 காதுகளாத மாணவர்களுக்கான வினா. அடுத்தது 44 பார்த்தீங்க அப்படின்னம்னா நெடுவினா. நெடுவினால இப்போயும் நிறைய பேர் டவுட்ஸு, அந்த திருக்குறள் நெடுவினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% போதும். அறிவுடைமை, சினம், செய்நன்றி அறிதல், திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம், அந்த 3ல் 1 கேட்டுருவாங்க. இல்லை அடிஷனலாக நான் இவன் இது போக வேறு என்ன நெடுவினா படிக்கணும், நான் திருக்குறள் நெடுவினாவே எங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கலையே, நான் வேறு என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். கண்டிப்பாக வீடியோ நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து 45 குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு, நிர்வாக மேலாண்மை. இது போக பண்டைய கால பள்ளிக்கல்வி மாணவர்களிடையே நடந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 1ல் இருக்கக்கூடிய நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம், நடையியலை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள், அந்த நெடுவினா படிச்சுக்கோங்க. 46 இதில் பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் கேட்டிருக்காங்க. கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, உங்கள் கருத்தை விவரிக்கவும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது 2 போதுமா அப்படின்னம்னா அது போக உரிமை தாகம் 1 படிச்சுக்கோங்க. இன்னொன்று பாலச்சந்திரனுடைய மன ஓட்டம், மானடிகரை கண்ட பாலச்சந்திரனுடைய மன ஓட்டம், அதுவும் படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட், நான் வீடியோ போட்டிருக்கேன். திரும்ப கூட ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க மனப்பாட பாடல் போதுமானது. இது 2021 செப்டம்பர். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் கேட்டிருக்காங்க. படும் என முறியும் குரல் கேட்டிருக்காங்க. குரலும் சரி, மனப்பாட பாடலும் சரி. நான் கொடுத்தது போதுமா அப்படின்னம்னா மனப்பாட பாடல் உங்களுக்கு ஒன்று தான் கேட்குறாங்க, எதர் சாய்ஸ் கிடையாதுங்கிறனால எல்லாத்தையும் படிச்சிடுறது உத்தமம். இல்லை என்னால் படிக்க முடியலை, எனக்கு குறிப்பிட்டு ஒரு 4 பாட்டு சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். நான் கொடுத்ததுலேருந்து 100% வந்துடும், பயப்பட தேவையில்லை. பை சான்ஸ் ஒரு வேளை மனப்பாட பாடல் வராமல் விட்டால் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுதான் என்னோட சஜஷன். புரியுங்களா? சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் படிக்கிறது தப்பு கிடையாது. இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செலக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்தே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.